நான் பண்ண இந்த தப்ப நீங்களும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இருக்கிற ரோஸ் செடி துளிர்கள் வந்து கருக ஆரம்பிச்சிருங்க. ரோஸ் செடிக்கு ரெகுலரா கண்டிப்பா தண்ணி ஊத்தணும். நீங்க தண்ணி ஊத்தலனா உங்களுக்கு இந்த மாதிரி புது தளிர்கள் வருது இல்லையா, அது வந்து இந்த மாதிரி கருக ஆரம்பிச்சிடும். அது இல்லாம இலைகள் எல்லாம் yellowish ஆகி விழுக ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பா நீங்க டெய்லியும் வாட்டரிங் பண்ணுங்க. சரி வாங்க 14 இன்ச் பாட்ல நீங்க பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பார்க்கலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி களைகள் வளரும் போது அதை வந்து கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த களைகள் சத்து எடுத்து அது வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி களைகளை நீங்க வந்து எடுத்து விட்டுருங்க. பாட்ல ரோஸ் செடியை வந்து ரெட் சாயில தான் வச்சிருப்போம். அது கல்லு மாதிரி ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் தண்ணியும் தேங்கக்கூடாதுன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு டூல்ஸை வச்சு மண்ணை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதன் மூலமா வந்து செடிகளுக்கு ஈஸியா வேர் வரைக்கும் சத்துக்கள் போகி உங்களுக்கு இந்த மாதிரி தண்டுகள் நல்லா பெருக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமா பாட்ல தண்ணி தேங்காம ரோஸ் செடி வந்து டேமேஜ் ஆகாம நம்மளால பாத்துக்க முடியும். பூக்கள் கொடுக்க பக்க கிளைகள் வர வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர்